ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். என் தம்பி தானுங்க, ராஜன் தான். எப்படி நல்லா தான் இருந்தானுங்க. இவன் குடிச்சா இந்த மாதிரி ஆயிட்டானு என்னமோ தெரியலீங்க. ஆனால் நல்லா தான் இருந்தானுங்க. மனநிலை இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிட்டு நாங்கள் என்ன செய்யறது? என் 2 குழந்தைகள் வச்சுட்டு தானுங்க, எனக்கு ஒருத்தரும் இல்லைங்க. கோவை மாநகரில் உள்ள பெரிய கடை வீதி காவல் நிலையத்தின் முதல் மாடியில் கிரைம் பிரிவு உதவி ஆய்வாளர் அறையில் 32 வயதான ராஜன் என்பவர் தனது கைலியை பயன்படுத்தி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி இரவு நிகழ்ந்ததாகவும், ஆனால் இது குறித்து காவல் நிலைய அதிகாரிகளுக்கு மறுநாள் காலை தெரிய வந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் காவல் நிலையத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். இதில் ராஜன் முந்தைய நாள் இரவு காவல் நிலையத்திற்கு வந்தது உறுதிப்படுத்தப்பட்டது. விசாரணையில் இரவு பணியின் போது அலட்சியமாக செயல்பட்டதாக கருதப்பட்ட தலைமை காவலர் செந்தில்குமார் மற்றும் அறையை பூட்டாமல் சென்ற கிரைம் பிரிவு உதவி ஆய்வாளர் நாகராஜ் உள்ளிட்டோரை ஆயுதப்படைக்கு மாற்றி காவல்துறை நிர்வாகம் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துள்ளது. ராஜனின் உறவினர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவரது மூத்த சகோதரி வீரமணி அளித்த பேட்டியில், ராஜன் கடந்த 3 நாட்களாக மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தார். தன்னை யாரோ தாக்க வருவதாகவும், இதுகுறித்து காவல்துறையில் புகார் அளித்திருப்பதாகவும் புலம்பிக் கொண்டிருந்தார். அவரது மரணத்தில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை, உடலில் எந்த காயமும் இல்லை, காவல்துறை மீதும் எங்களுக்கு எந்தவித புகாரும் இல்லை என தெரிவித்திருந்தார். ராஜனின் உடல் உடற்கூராய்வுக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் ராஜனின் மரணம் தற்கொலை என உறுதியாகியுள்ளது. இருப்பினும் அவர் காவல் நிலையத்தில் தற்கொலை செய்து கொண்டது எவ்வாறு நிகழ்ந்தது என்பது குறித்து மேலும் ஆழமான விசாரணை நடைபெற்று வருகிறது. ராஜன் காவல் நிலையத்திற்குள் நுழையும் போதும் பேருந்தில் இருந்து இறங்கும் போதும் அவரது சட்டையின் பின்புறம் கிழிந்திருந்தது சிசிடிவியில் பதிவாகி இருக்கிறது. இதை அடிப்படையாக வைத்து அவர் வேறு யாராலாவது தாக்கப்பட்டிருக்கிறாரா அல்லது மனநிலை பிறழ்வுதான் காரணமா என்கிற கோணத்திலும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். காவல் நிலையங்களில் பொதுமக்கள் பயன்படுத்தும் பகுதிகளில் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு நடைமுறைகளை மேம்படுத்த வேண்டிய அவசியத்தை இந்த சம்பவம் வெளிப்படுத்துகிறது. தமிழக காவல்துறையின் வழிகாட்டுதலின்படி காவல் நிலையங்களில் இரவு நேர பணியில் உள்ள அதிகாரிகள் அனைத்து அறைகளையும் பூட்டுவது மற்றும் சிசிடிவி காட்சிகளை தொடர்ந்து கண்காணிப்பது கட்டாயமாகும். இந்த சம்பவம் இதுபோன்ற வழிமுறைகளை மீறியதால் ஏற்பட்ட விளைவாக கருதப்படுகிறது. என்ன நடந்துச்சு? கூட பிறந்த தம்பி தானுங்க, கூட பிறந்த தம்பி தானுங்க, ராஜன் தானுங்க, என் தம்பி தானுங்க, ராஜன் தான். நாங்கள் மொத்தம் 6 பேருங்க. நாங்கள் குடும்பமா நம்ம எல்லாருமே இறந்துட்டாருங்க. இவனும் இறந்துட்டா. அவங்க எல்லாம் நோவோடு தான் இறந்ததுங்க. பெரிய தம்பி, சின்ன தம்பி, எங்கள் தங்கச்சி ஒன்று கேன்சர் இறந்ததுங்க, எங்கள் அக்கா ஒன்று இறந்துட்டா. நான் ஒருத்தி தான் ஒன்று இருக்கிறேங்க வீட்டில். எப்படி நல்லா தான் இருந்தானுங்க. இவன் குடிச்சா இந்த மாதிரி ஆயிட்டானு என்னமோ தெரியலிங்க. ஆனால் நல்லா தான் இருந்தானுங்க. யாரும் விரோதம் இல்லைங்க, யாரும் முதல்ல சண்டையெல்லாம் பிடிக்கலிங்க, ஒருத்தர் இது இல்லை. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்தானுங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் வேலைக்கு போகிறேன்னு தான் வந்தானுங்க. அப்புறம் காலையில் வந்து எங்கெங்கே போனான்னு தெரியலைங்க. நானும் காங்கிரீட் போயிட்டு சாயந்தரம் வந்து எங்கள் அம்மா இருந்துட்டு சொல்லிச்சுங்க, பையனை ஒன்று அவனுக்கு காணன்னு. நான் எங்கேயாச்சும் நைட்டு வேலைக்குன்னு போயிட்டு வருவானு. ஒரு நாள் அப்படி தான் நைட்டு வேலைக்கு போயிட்டு வந்தானுங்க. சரி அப்படிங்கன்னு போயிட்டு வருவானுன்னு தான் இருந்தவங்க. காலையில் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணணுன்னு எங்களுக்கே தெரிஞ்சதுங்க. இல்லைன்னு எனக்கு என் வீட்டில் குடிப்பானுங்க. குடிச்சு போட்டு யாருக்கிட்ட சண்டைக்கெல்லாம் போக மாட்டானுங்க. குடிச்சு போட்டு படுத்துப்பானுங்க. ஒருத்தர்கிட்ட சண்டையெல்லாம் அக்கம் பக்கத்துல அடிக்க வர்றான்னு சொன்னது, அடிக்க வர்றேன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறானுங்க 3 நாளாக. ஆடி நோம்பிக்கு முன்னால், ஆடி நோம்பி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வீட்டில் படுத்துருந்தானுங்க. அதுக்கப்புறம் திங்கக்கிழமை வந்து சென்னைன்னா நான் வெளியில் போனானுங்க. சரி வேலைக்கேன்னு போயிட்டு வருவானாக்குன்னு நினச்சேங்க. அப்புறம் அந்த சாயந்தரமே வந்துட்டானுங்க. ஒரு 4 மணிக்கு வந்து என்னென்னு என்னை எல்லாம் துரத்திட்டு வர்றாங்க 10 பேர். நான் இவர்கிட்ட கவுண்டர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், எல்லாம் கேட்பாங்க. நான் ஸ்டேஷனில் சொல்லிவிட்டு இது சொன்னேன். நான் இதுக்கு என்ன பைத்தியக்காரன், யார் இவனை அடிக்க வர்றாங்க, இவனுக்கு யார் விரோதி இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேங்க. அப்புறம் இங்கெல்லாம் வந்தது, இங்கெல்லாம் போனதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. இதுதான் நடந்ததுங்க. காலில் வந்துங்க பாத யாத்திரை போகும்போது காரில் அடிப்பட்டதுங்க. அது நல்லாவே ஆகலும் உள்ளே புண்ணு இருந்துகிட்டே இருக்குங்க. அந்த இது மாதிரி போட்டு, அந்த இது பிளாஸ்டிக் மாதிரி போட்டுக்குவானுங்க காலில். வேறு காலெல்லாம் ஒருத்தர் அடிக்கலிங்க எல்லாம் இல்லை. சட்டை தான் கிழிஞ்சிருக்குங்க. அது தெரியல. வீட்டிலலாம் ஒரு நல்லா தான் வந்தானுங்க சட்டையெல்லாம்.
முந்தானே இதே மாதிரி ஸ்டேஷனுக்கு வந்த மாதிரி முந்தானே கோர்ட்டுக்கும் போய் என்னை அடிக்க வராங்கன்னு சொன்னாரு. ஆமாம், அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. இங்கே வந்து சொல்லி தான் தெரியும் கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்கிறாங்கன்னு. ஏன் கோர்ட்டுக்கு போனதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுங்க. தண்ணி குடிப்பானுங்க, அவன் புத்தி 3 நாளாக சரியில்லாம இந்த மாதிரி பண்ணியிருப்பான் நாட்டு இருக்குதுங்க. டாக்டர் இருக்காங்க, பாடி போஸ்ட்மேன் பண்ணாமல் பார்க்க மாட்டேங்க, விட மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்ண நானே பார்த்துங்க பார்த்தேன். எனக்கு தலை சுத்தல் இருக்குதுங்க, எனக்கு தலை சுற்றல் இருக்குது. நானும் பள்ளிக்கு நடந்து போகிறது தானே, நடந்து போய் எனக்கு பல்லாச்சிக்கிட்டு தலை சுற்றி விழுந்து. ஆமாங்க, பார்த்துட்டு வந்துருக்குறோம். சந்தேகம் எதுவும் இல்லைங்க. மனநிலை இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நாங்கள் என்ன செய்யறது? என் 2 குழந்தைகளை வச்சுட்டு தானுங்க, எனக்கு ஒருத்தரும் இல்லைங்க. அவருக்கு கல்யாணம் இல்லைங்க. இந்த குழந்தைங்க 2 பேர் தங்கச்சி குழந்தைங்க நான் தான் பார்த்துக்கிறேங்க. எங்களுக்கு யாரும் எந்த ஆதரவும் இல்லைங்க. ஜிஹெச்சுக்கு போயிட்டு வந்தேன் காலையில். பேர் என்ன சொந்தம் அங்கே பார்த்து சொல்லுங்கள். பாபா என் மருமகன் என்ன காவல்துறைக்கு வந்தோம். காலையிலே வந்தோம். காலையில் வந்து அவங்க வந்து காவல்துறை வந்து எல்லா நடவடிக்கையுமே அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போயும் கூட மதியான நேரத்தில் அவங்க போய் பாடி போய் செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. பாடி செக் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா நாங்கள் போய் பாடி போய் செக் பண்ணோம். செக் பண்ணதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. புரிஞ்சுங்களா? அவர் காலில் கொஞ்சம் அது வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆகிடுது. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. புரிஞ்சுங்களா? வேறு எதுவுமே காவல்துறை வந்து எதுவுமே செய்யலை. புரிஞ்சுங்களா? நேற்று நைட்டு சுமார் ஒரு 11:15 பஜார் காவல் நிலையத்தில் சென்ட்ரி செந்தில்குமார் இருக்கும்போது ஒரு 50-60 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் வந்து ஸ்டேஷனில் என்னை வந்து 25 பேர் துரத்துறாங்க அப்படின்னு சொல்லி சென்ட்ரிகிட்ட வந்து சொல்கிறாரு. சொன்ன உடனே சென்ட்ரி அவரை கூட்டிகிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. வெளியில் அப்படி யாரும் இல்லை. ஸோ அவரை வந்து நீங்கள் காலையில் வாங்க, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலான்னு சென்ட்ரி சொல்லி அனுப்பி விட்றாரு. அனுப்பி விட்டுட்டு இவர் அலுவல் காரணமாக உள்ளே வந்து ஃபோன் அட்டன் பண்ண வந்துடுறாரு அந்த சென்ட்ரி பிசி. ஸோ அந்த கேப்பில் வந்து இந்த நபர் வந்து பஜார் காவல் நிலையத்தில் மாடியில் இருக்கிற க்ரைம் செக்ஷனுக்கு சைடில் ஃப்ரண்ட்லேயே வந்து ஒரு மாடிப்படி இருக்குது. அது வழியாக மேலே ஏறி போய் அங்கே வந்து உதவி ஆய்வாளர் க்ரைம் அவரோட ரூமில் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. சூசைட் பண்ணிக்கிறது கீழே இருக்கிறவருக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. காலையில் ரோல் கால் முடிச்சுட்டு அந்த எஸ்ஐ க்ரைம் வந்து மேலே போய் ரூமை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்போ வந்து உள்ளே வந்து யாரோ இருக்காங்கன்னு நினச்சிட்டு இவர் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து திருப்பி தட்டி பார்க்கும்போது ஃபோர்ஸ்ஃபுல்லாக தட்டி பார்க்கும்போது உள்ளே ஒருத்தர் சூசைட் பண்ண மாதிரி தெரியுது. மேலேருந்து ஹேங்கிங் பொசிஷன், அவர் உடுத்திருந்த வேஷ்டிலே மேலேருந்து ஃபேனில் சூசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாடி ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஜிஹெச்க்கு அனுப்பிச்சிருக்கோம். மேஜிஸ்ட்ரேட் வந்து இன்கொஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ லேட்டராக வந்து இது யார் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட நபர் வந்து ஒரு ஏபிபி பஸ்ஸில் வந்து இறங்குறாரு. இறங்கி நைட்டு 11 மணிக்கு டவுன் ஹால் ஓபியில் போய் உள்ளே போய் 5 நிமிஷம் உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து போத்தீஸ்க்கு ஓடி வராரு, போத்தீஸ் கார்னர் ஜங்ஷனுக்கு ஓடி வராரு. அதுக்கு அடுத்த கேமராவில் பார்க்கும்போது 11:17 போத்தீஸ் கார்னரில் கிராஸ் பண்ணி பஜார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு 11:19 கிட்ட வராரு. ஸோ இந்த டைமிங்கில் அவர் வந்துட்டு இருக்கும்போது தான் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. அவர் பாக்கெட்டில் இருக்கிற டைரியில் இருக்கிற நம்பரை ஐடென்டிஃபை பண்ணி கூப்பிட்டு கேட்டதில்லை. அவர் வந்து பேர் வந்து ராஜன் அலைஸ் அறிவொளி ராஜன். அவர் ஊர் வந்து சாமிச்செட்டிப்பாளையம் நியர் பேரூர், அந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறவர். அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் அங்கே என்கொயரி பண்ணதில் அவர் ஒரு 2-3 நாளாகவே கொஞ்சம் மென்டலி அன்ஸ்டேபிளாக இருந்திருக்காரு. ஒரு 10 பேர் என்னை துரத்துறாங்க, 20 பேர் துரத்துறாங்கங்கிற மாதிரி அவங்க ஃபேமிலிஸ்ட்டையும் சொல்லியிருக்காரு. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் பாடி இஸ் இன் ஜிஹெச்சில் இருக்குது. மேஜிஸ்ட்ரேட் இன்கொஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேஷன் வந்து ஏசி எடுப்பாங்க.
இதில் யாரெல்லாம் வந்து சம்மந்தப்பட்ட காவலர்கள் யாரெல்லாம் வந்து பணியில் வந்து கவனக்குறைவாக இருந்திருக்காங்களோ அவங்க மேலே துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். சிசிடிவி காட்சிகள் இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது. கலெக்ட் பண்ண எல்லா சிசிடிவி காட்சிகளும் ஐஓ வந்து கலெக்ட் பண்ணி பார்ப்பாரு. அதெல்லாம் இனிமேல் தான் விசாரிக்கணும். ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் இதுதான் நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க அங்கேருந்து. மெயின்டைன் அதெல்லாம் இனிமேல் தான் விசாரிக்கணும். இப்போ ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன். என்னங்க இதில் வேஷ்டி அவர் கட்டிட்டு வந்த வேஷ்டிலே ஃபேனில் தூக்க மாட்டிருக்கேன். சென்ட்ரி தவிர வேறு யாரும் இல்லை. அதான் கவனக்குறைவாக இருக்கிறவங்களை இப்போ எல்லாத்தையும் அலர்ட் பண்ணியிருக்கோம். கவனக்குறைவாக இருக்கிறவங்க மேலே கண்டிப்பாக துறை ரீதியான நடவடிக்கை இருக்கும். வேறு என்னங்க வழக்கு இருக்கிற மாதிரி இப்போதைக்கு தெரியல. நம்ம சிசிடிவிஸில் திருப்பி போட்டு பார்க்கணும். சென்ட்ரி பிசி கண்டிப்பாக இருப்பாங்க. பட் யாராவது அக்யூஸ்டு இருந்தாங்கன்னா ஸ்டேஷனில் அக்யூஸ்டு ஷேடோவுக்கு கண்டிப்பாக ஆள் இருப்பாங்க. இல்லை அது இன்னும் பார்க்கணும். நம்ம நாலேஜுக்கு வரல இன்னும். அது என்னன்னு பார்க்கணும். இது லாக்அப் டெத் சொல்ல முடியாது. போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த சூசைட். பொதுமக்கள் வரணுங்கிறக்காண்டி வச்சுருந்துருக்கா இருக்கலாம். பட் அதையும் இப்போ சரி பண்ண சொல்லியிருக்கோம். சைடு கதவு மெயின் கதவு எல்லாத்தையுமே சரி பண்ணி திருப்பி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கோம். வேறு எனி கொஸ்டின்? அது செக் பண்ணுங்க. சிசிடிவிஸில் இனிமேல் தான் செக் பண்ணணும். ஆமாம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.